بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல.
وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ. அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஆண்களை பற்றி, பெண்களை பற்றி, பிள்ளைகளை பற்றி, உலகத்தில் உள்ள அனைத்தையும் பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு உபதேசமாக செய்திருக்கின்றார். இதில் அல்லாஹ் மிக முக்கியமாக எங்களுக்கு அறிவுறுத்தல் செய்த ஒன்றுதான் பெண்களை பற்றி. இந்த பெண்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சுவர்க்கவாதியான பெண்களையும் நரகவாதியான பெண்களையும் பற்றி அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இந்த இடத்தில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், உலகத்தில் உள்ள பெண்கள் இரண்டு வகைதான். ஒன்று, அந்த பெண் சுவர்க்கவாதியான பெண்ணாக இருப்பாள், அல்லது அந்த பெண் நரகவாதியான பெண்ணாக இருப்பாள். சுவர்க்கவாதியான பெண்ணை தேர்ந்தெடுத்தோமாக இருந்தால் ஸ்ரீதேவியாக மாறிவிடுவோம். நரகவாதியான பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது பெரும் முசீபத்துகளும் சோதனைகளையும் வாழ்க்கையில் எதிர்கொள்ளவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரெண்டு வகையான பெண்களுக்கும் உலகத்தில் முன்னால் வாழ்ந்த பெண்களை உதாரணமாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். இந்த உலகத்திலே முன்னால் வாழ்ந்து மரணித்த பெண்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய காலத்தில் மாத்திரமல்ல பெண்கள், இதற்கு முன்னால் பல ஆண்டுகள், பல்லாயிரம் ஆண்டுகள் பெண்கள் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். இந்த பெண்களில் யார் சுவர்க்கவாதி, யார் நரகவாதி என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் சூரத்து தஹ்ரீமிலே அல்லாஹ் 4 பெண்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறார். பெண்கள் என்றும் பொழுது முதலாவது எங்களுடைய தாய். முதலாவது அம்சம் பெண்ணாக இருக்கும் பொழுது எங்களுடைய தாய். இரண்டாவது நாங்கள் கண்ட பெண் தான் எங்களுடைய சகோதரிமார். மூன்றாவது நாங்கள் பார்த்த பெண்கள் தான் எங்களுடைய மனைவிமார். நான்காவது நாங்கள் பார்த்த பெண்கள் தான் எங்களுடைய பிள்ளைகள். இந்த 4 வகையான பெண்களும் எங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவர்கள். முதலாவது யார்? எங்களுடைய தாய்மார்கள். இரண்டாவது யார்? எங்களுடைய சகோதரிகள். மூன்றாவது யார்? எங்களுடைய மனைவிமார். நான்காவது யார்? எங்களுடைய பிள்ளைகள். இந்த 4 தரப்பிலும் பெண்கள் இருக்கிறார்கள். இந்த 4 வகையான பெண்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். ஒரு தாய் சரியான தாயாக இருக்க வேண்டும். தாயின் வளர்ப்பு மிக முக்கியமானது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் குர்ஆனிலே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் குர்ஆனிலே. இரண்டாவது, சகோதரி முக்கியமானவள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். மூன்றாவது, மனைவி
மிக முக்கியமானவன். அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை பற்றி சொல்லியிருக்கின்றார் குர்ஆனிலே. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் குர்ஆனிலே. சகோதரர்களே, மகள்மார் முக்கியமானவர்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள்மாரை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள்மாரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றார். இந்த நான்கும் சரியாக இருக்கும் பொழுது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இந்த நான்கில் ஒன்று பிழைக்கும் பொழுது, தாய் சரியாக இருக்கிறார், சகோதரியும் சரி, ஆனால் தேர்ந்தெடுத்த மனைவி பிழை, வாழ்க்கை பிழையாகும். எல்லாமே சரியாக இருக்குது, மகள் பிழையாகிவிட்டார், வாழ்க்கையே கவலையாக மாறி. கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் ஆமினா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சகோதரிமார், பால்குடி சகோதரிமார் ஷைமா, தாயிஃபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்து ஹலீமாவுடைய மகள் தான் ஷைமா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் எங்களுக்கு தெரியும், 10க்கு மேற்பட்ட மனைவிமார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள்மார்கள் 4மே சரியாகும். இந்த 4மே சரியாகிறது. அல்லாஹ் இதனால்தான் பெண்களை 2 பகுதியாக பிரித்திருக்கிறார். ஒன்று பெண்களில் நரகவாதிகள், இரண்டாவது பெண்களில் சொர்க்கவாதிகள். நரகவாதியான பெண்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தந்த உதாரணம் யார் தெரியுமா? ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. அல்லாஹ் சொல்றார், உங்களுக்கு உதாரணமாக சொல்றேன். யார? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியையும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, இரண்டாவது யார்? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. இந்த 2 பேர் யார் தெரியுமா? كانتا تحت عبدين من عبادنا صالحين. எங்களுடைய சாலிஹான அடியார்களின் மனைவிமார்களாக இருந்தார். உலகத்துல வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பயான்கள் கேட்டிருப்பார். லூத் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் எவ்வளவு உபதேசம் நடந்திருக்கும். ஆனால் ஃபகானதாஹுமா, அந்த 2 பேரும் ஒரு நாளும் திருந்தை. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் திருந்த இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் என்ன செய்யல, திருந்த இல்லை. லேசாக திருத்தி விட முடியாது. கணவன்மார் நபி என்பதற்காக சொர்க்கம் கிடைக்குமா? فَلَمْ يُغْنِيَا عَنْهُمَا مِنَ اللَّهِ شَيْئًا. லூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி என்பதற்காக அந்த 2 பேருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன காஃபிர், காஃபிர். கணவன்மார் ரசூல்மார்கள், மனைவிமார் யார்? காஃபிர். அல்லாஹ் இந்த 2 பேரை பார்த்து சொன்னான் என்ன? وَقِيلَ ادْخُلَا النَّارَ مَعَ الدَّاخِلِينَ. நரகம் நுழையக்கூடியவர்களோடு சேர்ந்து நரகத்துக்கு போகும்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசலாதா? லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட கதை கேள தந்த மனைவி தானே, பேச மாட்டாங்க, பேச முடியாது. அழகாக இருக்கலாம், செல்வம் இருக்கலாம். இன்று உலகம் பார்ப்பது அதைத்தான். உலகம் சாலிஹான பெண் என்று பார்க்காது. உலகம் பார்ப்பது என்ன? அழகு இருக்குதா, கல்வி இருக்குதா, செல்வம் இருக்குதா. நான்காவது பார்க்கும் குடும்பம். எந்த குடும்பம் இந்த பெண்? அல்லாஹ் பார்த்தது என்ன? அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியுடைய செல்வத்தை பார்க்கல அல்லாஹ். இவர்களுடைய அழக பார்க்க இல்ல அல்லாஹ். இவர்களுடைய கல்வி தராதரத்தை பார்க்கல, டிகிரி இருக்குதா. எந்த குடும்பம் இல்ல. அல்லாஹ் சொன்னார் என்ன? قيل ادخل النار مع الداخلين. நரகம். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? சாலிஹான பெண் மாத்திரம்தான் சிறந்தவள். பெண்கள் கூட்டத்தை சேர்க்கலாம். இந்த ஆயத்துக்கு எதிராக உலகத்தில் பெண்கள் ஆர்ப்பாட்டம் செய்தாங்க. பரவாயில்லை, உங்களுக்கு இந்த ஆயத்துல நம்பிக்கை இருந்தா நீங்க சாலிஹாமா இருங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா உங்களுக்கு குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துன்யா குல்லுஹா மதா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இன்பமானதுதான். ஆனால் வகைரு மதாஇஹா, அந்த இன்பங்களில் சிறந்தது எது தெரியுமா? ஆக சிறந்த இன்பம் அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண். உடைய காசு இருக்கலாம், பில்டிங் இருக்கலாம், வீடு இருக்கலாம், வாகனம் இருக்கலாம், அவைகள்ல உங்களுக்கு சந்தோஷத்தை காண மாட்டீங்க. ஆனா சாலிஹான ஒரு பெண் உங்களுக்கு அமைந்து விட்டால், சாலிஹான உம்மா, சாலிஹான சகோதரி, சாலிஹான மனைவி, சாலிஹான பிள்ளைகள், சந்தோஷம். خير متاعها المرأة الصالحة. கண்ணியமிக்க சகோதரர்களே, நரகவாதிகளான பெண்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பார். இரண்டாவது கூட்டம் என்ன? சொர்க்கவாதியான பெண். எப்படி அல்லாஹ் நரகவாதியான பெண்களுக்கு 2 பேர் உதாரணம் சொன்னானோ, சொர்க்கவாதியான பெண்ணுக்கும் அல்லாஹ் 2 பேரை உதாரணப்படுத்தியிருக்கிறார். யார் யார்? அதுதான் ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, இரண்டாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம். وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون. அல்லாஹ் மூமின்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் உதாரணமாக சொல்றார். இம்ராத ஃபிரௌன். ஏன் அல்லாஹ் உதாரணப்படுத்தினான்? தரத்துல ஃபிரௌனுடைய மனைவி செல்வத்தில் வாழ்ந்தாள் என்பதற்கா? எங்கட கண்ணாடி வித்தியாசம் சகோதரர்களே. நாங்க பார்க்கிற எங்கட கண்ணாடி என்ன தெரியுமா? நாங்க பார்க்கிற கண்ணாடி அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய உடம்பு, அழகு, காசு, கல்வி தகவ எங்கட கண்ணாடி. அல்லாஹ்ட கண்ணாடி. அல்லாஹ் பார்க்கக்கூடிய விதம் என்ன? சாலிஹான பெண். அல்லாஹ் சொல்றார் இந்த ஆயத்துல, ضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون. ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் உதாரணப்படுத்துறார்.
இந்த ஃபிரௌனுடைய மனைவி கணவன் மிக மோசமானவன். கணவனிடத்தில் இஸ்லாம் இல்லை, ஈமான் இல்லை. ஆனா இந்த பெண் சம்பாதித்துக் கொண்டது. இந்த பெண் என்ன செஞ்சு கொண்டது? ஒரு பெண்ணால கணவனுக்கு தெரியாம இஸ்லாத்தை பின்பற்றலுமா? முடியும். லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விடயத்தில் மக்லூக்குக்கு வழிபடக்கூடாது. கணவன் சொல்றார் தொழாதே, கணவன் சொல்றாரு தொழாதே, பரவான தொழுக. மாறு செய்யலுமா? மாறு செய்யத்தான். கணவன் சொல்றார் ஜகாத் கொடுக்காதே, மனைவி மாறு செய்ய வேண்டுமா? கட்டாயம் மாறு செய்யத்தான் வேண்டும். கட்டாயம் மாறு செய்யணும் அந்த கணவனுக்கு. கணவன் சொல்றார் பரவான நோம்பு பிடிக்காதே, கணவன் சொல்றார் ஹிஜாப கலத்து. மாறு செய்யணுமா? கட்டாயம் மாறு செய்யணும் கணவன். இந்த இடத்துல கணவன் அல்ல முக்கியம், இந்த இடத்துல முக்கியம் அல்லாஹ். இந்த இடத்துல முக்கியம் யாரு? அல்லாஹ். இதே போலதான் எங்களுக்கும் கணவன்மாருக்கும். மனைவி சொல்றா வாங்க போவோம், வாங்க எங்கேயாவது போவோம், சுத்தி திரிய போவோம், கிளப்புக்கு போவோம், வாங்க நல்ல படம் போகுது சினிமா, வாங்க படம் பார்க்க போவோம். மனைவி கூப்பிடுறா போயிருமா படம் பார்க்க. மனைவிக்கு பழக்கம் படம் பார்க்க. 10, 20, 30 ஃபேமிலி ஆண்கள் பெண்கள் கலந்து சேர போறாங்க, வாங்க போவோம். போயிடாது, அனுமதி இல்லை. இஹ்திலாத்துக்கு அனுமதி இல்லை. அது நீங்க கனடால வாழலாம், சவுதியில வாழலாம், ஸ்ரீலங்கால வாழலாம். இஸ்லாம் எல்லா இடத்துக்கும் ஒன்றுதான். எல்லா இடத்துக்கும் இஸ்லாம் ஒன்றுதான். இஸ்லாம் மாறாது. இல்ல நான் கனடால வாழ்றோம்ப்பா, எங்களுக்கு வேற இஸ்லாம். நாங்க சவுதியில வாழ்றோம், வேற இஸ்லாம். இஸ்லாம் மாறாது சகோதரர்கள். இஸ்லாத்தை உறுதி அளிக்கும், கொஞ்சம் பேராவது உறுதி அளிக்கும். எல்லோருக்கும் தேவையில்லை இஸ்லாம், எங்களுக்கு தேவை இஸ்லாம். இந்த ஃபிரௌனுடைய மனைவி என்ன செஞ்சா? கணவனுக்கு வழிபட்டாரா மாறு செய்தாரா? மாறு செய்தார். இந்த ஃபிரௌனுடைய மனைவிக்கு தெரியும் என்ற கணவனை போல மிக கடினமான ஒருவன் இல்லை. தெரியாமல் ஃபிரௌனுடைய மகள் தலைய வாரும் பொழுது மகளுடைய சீப்பு கீழே விழுந்துச்சு. தலைய வாழ்ந்த பெண் பிஸ்மில்லா என்ன சொன்ன? பிஸ்மில்லா என்ற அவ்வளவு. ஃபிரௌனுடைய மகள் கேட்டால் உன் அல்லாஹ் யாரு என்ற வார்த்தை. அந்த பெண் சொன்னால் உண்ட வாப்பா ஏண்ட அல்லா, ஏண்ட அல்லா ரப், அல்லாஹ் என்ற அல்லாஹ், உண்ட வாப்பா இல்லை, உண்ட வாப்பாடையும் அல்லாஹ் என்ற ரப்பு தான். மகனுக்கு கோபது. ஏனென்றால் முழு மிஸ்ரிலையும் சொல்லி வைத்திருந்தான் ஃபிரௌன், நான் தான் ரப்பு. எங்கட வீட்டில் அதுவும் ஏண்ட தலைய வாரக்கூடிய பெண்ணுக்கு இவ்வளவு தைரியமா? யோசிச்சு பாருங்க, இந்த பெண்ணை யார் மாத்திருப்பாங்க? ஃபிரௌனுடைய மகனுடைய முடிய வாரக்கூடிய பெண்ணை யார் மாத்திருப்பாங்க? ஆசியா. ஃபிரௌனுடைய மனைவி பேசி இஸ்லாத்துல இருக்கிறார். உடனே ஃபிரௌனுடைய மகள் என்ன செஞ்சால் ஃபிரௌன்ட்ட போய் சொல்லிட்டார், பாப்பா இவர முடி வார பெண் இருக்கிறாளே மாஷிதா, இவள் உங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றாள் இல்லையே. ஃபிரௌன் கூப்பிட்டான், ஜவாப் உன் ரப்பியா? மாஷிதா சொன்னா என்ன ரப்ப அல்லாஹ், நான் இல்லையா உன் ரப்? இல்லை.
ஓண்ட ரப்பு, ஏண்ட ரப்பு, எல்லார ரப்பும் யாரு? அல்லாஹ். எப்படி இருக்கு ஃபிரௌன்? எப்படி இருக்கு? என்ன செஞ்சான் ஃபிரௌன்? உடனே கொண்டு வா சட்டியை கொண்டு வா, வேற ஒன்றும் இல்லை. என்ன அவனுக்கு ஃபிரௌனுக்கு ஆசை இந்த வேதனை செஞ்சு பார்க்கும். சட்டியை கொண்டு வா, எண்ணெய் விட்டு சட்டியில எண்ணெய் பொரியுது, விட்டுவோட பிள்ளைகள் எல்லாம் ஒரு பிள்ளையா தூக்கி போட சொன்ன எண்ணெய் இல்லை, லேசாயிருக்கு. எங்களோட பிள்ளைக்கு ஒரு நோய் என்றாலே தூக்கம் போகுது, பிள்ளை பசியில் இருக்குதா. முதலாவது பிள்ளை பொரியுது எண்ணெயில, ரெண்டாவது பிள்ளை பொரியுது எண்ணெயில, பார்த்துட்டு இருக்கா. என்ன செய்யணும்? நீ நான் ரப்பன்னு சொல்லணும், அவ்வளவுதான் அக்கறாவுண்ட வேணும். எந்த அளவுக்கு தைரியம் இருக்கு இன்னைக்கு நடிக்கிறவங்க இதெல்லாம் படிக்கணும். கட்டா நடிச்சிடப்படாது வாழ்க்கை, நடிப்பு மட்டும் இருக்கக்கூடாது, உறுதி இருக்கும். 3 பிள்ளையும் எரிஞ்சிட்டு இப்ப கடைசி பிள்ளை மட்டும் இருக்கு. கடைசி பிள்ளையும் மாஷிதா. இந்த கடைசி பிள்ளையை கொண்டு வரும் பொழுது தாயுடைய உள்ளத்தை கொஞ்சம் மாற்றம் ஏற்படுச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சார்? அந்த பிள்ளைய பேச வைக்க. அந்த பிள்ளை சொன்னது தாயை கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கு, அவ்வளவுதான். அந்த பிள்ளையை தூக்கி போட்டார், தாயை தூக்கி நெருப்புல போட்டார், அடுப்புல எல்லாருமே. அல்லாஹ் இவங்களோட பொறுமதியை விளங்கப்படுத்துறதுக்கு இந்த பெண்கள் பிள்ளைகள் அல்லாஹ்வை நம்பித்தானே உயிரை கொடுத்தார். இதை விளங்கப்படுத்த அல்லாஹ் என்ன செஞ்சார் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போறாங்க, இஸ்ரா. வானத்தை அன்பிக்கும் பொழுது பூமியிலிருந்து நல்ல வாடைகள் வருது. ஜிப்ரீல், என்ன வாடை எங்கிருந்து வருது சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சில கபர்கள் இருந்து வரக்கூடிய வாடதான் அப்படின்னு இந்த சம்பவத்தை சொல்றாங்க. இவங்களோட கபர், இந்த மாஷிதா இவங்களோட பிள்ளட கபர், இதிலிருந்து வாடதான். யா ரசூலல்லாஹ், அன்பிக்க சகோதரர்களே, வெறும் ஒரு தியாகம் செஞ்சாங்க ஆசியா. ஃபிரௌன் முடிவார்ந்தவளுக்கு இது செய்திருந்தா தன் மனைவிக்கு என்ன செஞ்சிருப்பா? விளங்கிச்சு. அல்லாஹ் சொல்றான், وَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِلَّذِينَ آمَنُوا امْرَأَتَ فِرْعَوْنَ. ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் பெண்களுக்கு உதாரணப்படுத்துறார். ஏன்? ஒரு பெண் சாலிஹானவளாக வாழ்றதாக இருந்தால் பல தியாகங்கள் அவள் செய்ய வேண்டும். கணவன் எதிர்ப்பார், வாப்பா எதிர்ப்பார், பிள்ளைகள் எதிர்க்கும், சமூகம் எதிர்க்கும். அதற்கு மத்தியில் தான் அவள் சாலிஹான ஒரு பெண்ணாக வாழ வேண்டும். இலேசு அல்ல. அதற்குத்தான் அல்லாஹ் ஷஹீதான ஒரு பெண்ணை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பிரஸ்தாபம் செய்திருக்கிறார். وَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِلَّذِينَ آمَنُوا امْرَأَتَ فِرْعَوْنَ إِذْ قَالَتْ. அந்த பெண் கேட்ட துஆ என்ன தெரியுமா? رَبِّ ابْنِ لِي عِندَكَ بَيْتًا فِي الْجَنَّةِ. யா அல்லாஹ், சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை கட்டியா அல்லாஹ், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டியா அல்லாஹ். இந்த ஃபிரௌனுடைய ஃபித்னாவுக்கு என்ன பாதுகாக்கிறீங்க. சொர்க்கத்துல அல்லாஹ் கிட்ட ஒரு மாளிகை இருந்தா அந்த பெண் வெற்றி அடைந்தார். 4வது சாலிஹான பெண்ணுக்கு உதாரணம் தான் அல்லாஹ் சொல்றார், மரியம் அலைஹிஸ்ஸலாம். وَمَرْيَمَ ابْنَتَ عِمْرَانَ الَّتِي أَحْصَنَتْ فَرْجَهَا. தனது மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொண்ட பெண். فَنَفَخْنَا فِيهِ مِنْ رُوحِنَا. என்ற ரூஹ ஊதினோம். அந்த காலத்துல உள்ள எல்லாருமே கதைச்சாங்க, மரியமுக்கும் யூசுஃபுக்கும் தொடர்பு. யூசுஃப் நஜ்ஜார். ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி பிறப்பார், பிள்ளை பிறந்துச்சு, பாப்பா இல்லாம நடக்குமா?
உடனே முழு பலஸ்தீன்லையும் கதையை பரப்பி விட்டாங்க. என்ன, மரியமுக்கும் யூசுஃபுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதான் அல்லாஹ் சொல்றார், அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, மர்மஸ்தானத்தை பாதுகாத்த பெண். فنفخنا فيه من روحنا, என்ற ரூஹ ஊதினோம். وصدقت بكلمات ربها وكتبه, எங்கட கலிமா எங்கட வேதத்தை உண்மைப்படுத்திய பெண். وكانت من القانتين, இறை நேசரான பெண்கள்ல மரியமாகிவிட்டார். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, சொர்க்கவாதிகளான பெண்கள் தியாகம் செய்யத்தான் வேண்டும். நரகவாதிகளான பெண்கள் ஆபத்தில் ஈடுபடுவார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான சொர்க்கவாதிகளான பெண்களுடைய கூட்டத்தில் எங்களையும் அவர்களுடைய குடும்பத்தினர்களாகவும் எங்களையும் யா அல்லாஹ் ஆக்கி அருள்வாயாக. ஆசியா பின்த் மஸாஹிம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற சிறந்த பெண்களை எங்கள் தாய்மார்களாகவும் சகோதரிகளாகவும் மனைவிமார்களாகவும் பிள்ளைகளாகவும் ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة،
والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.